ஹலோ, சொல்லுங்கள் யார்? விக்னேஷ், நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கியா? சீக்கிரம் எழுந்துக்கும், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் யாருன்னு ரொம்ப யோசிக்கிறியா? ரொம்ப யோசிக்காத. பிரெயின் பிரேக் ஆட போயிடு. பிகாஸ் I'm a stranger. நான் நம்புறேன். நான் பேசுற எல்லா வார்த்தையும் காதுல கேட்பேன். என்ன எந்த ஆக்ஷனும் இல்லை. ஸ்டடிலாம் எப்படி போயிட்டு இருக்கு விக்னேஷ்? அது சரி, காலேஜ் கேட்டு நீ தானா தானே தெரியும். முதல்ல நீங்கள் யார்? என்ன ஏதாவது ப்ராங்கா? பிராங்கா, உன்னோட வாட்ஸ்அப்க்கு ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணியிருக்கேன். அதை நீ தான் கன்ஃபார்ம் பண்ணு. டே மயிறு, நான் தான் அப்பயே சொன்னலடா ராங் நம்பர்னு. மூட்டு ஃபோனை வைடா. ஓ ஷிட், சாரி, இட்ஸ் மை மிஸ்டேக். சரியா பார்க்காம ஃபோட்டோ மாற்றி அனுப்பிட்டேன். அது ஒன்றும் இல்லை, உன்ன மாதிரி ஒரு 100-200 டேட்டா எங்கிட்ட இருக்கு. அதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். மற்றபடி இன்னைக்கு நீ தான். இப்போ கரெக்டாக சென்ட் பண்ணியிருக்க, போய் பாரு. டேய், இதெல்லாம் என் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுடா. எனக்கே ஃபார்வர்ட் பண்ணுறியா? யார்ரா நீ ஜோக்கரு? இதுக்கு தான் இவ்வளோ பெரிய சீன் க்ரியேட் பண்ணியா? அவசரப்படாது, பொறுமையா ஸ்வைப் பண்ணு. நான் வெயிட் பண்றேன். ஹலோ ப்ரோ. ഇത്തന്നുണ്ട് മൊത്തത്തിലുള്ള ഇഷ്ടം അമേരിക്ക ഇല്ല ഇംഗ്ലീഷ് മൊത്തത്തിലുള്ള കഷ്ടം അമേരിക്ക യു നോ. ப்ரோ ஹே, பயம் வந்துருச்சா? பயம் வந்த மரியாதையும் சேர்ந்து வந்துடும் போல. பரவாயில்ல, இதுவும் நல்லா தான் இருக்கு. ப்ரோ, இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேணாம். தெரிஞ்சால் கொஞ்சம் அசிங்கமாயிடும். அதனால் அந்த ஃபோட்டோவை மட்டும் எனக்காக கொஞ்சம் டெலீட் பண்ணுறீங்களா ப்ரோ?
என்ன ராமா, நியாயமா அது? அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம். இது வெறும் ஃபர்ஸ்ட் லுக் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கு. வீடியோ அளவுக்குலாம் எதுவும் இல்லையே ப்ரோ. ஆமா, இல்ல, அதான் இங்க இருக்குல்ல. அது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லை. நீ ஒன்றும் ஒரி பண்ணாத, அதெல்லாம் நேச்சுரலா இருக்கும். அப்புறம் நீ பெரிய செலிபிரிட்டி, என்ன டைரக்டர்னு என் பேரு தான் போட முடியாது. இட்ஸ் ஓகே. அப்புறம் உனக்கு முன்னாடி அனுப்பின போட்டோலாம் ஃப்ரெண்ட் தானே, என்ன ஆக்டிங். அவனோட வீடியோவும் இருக்கு, வேணும்னா கொஞ்சம் கேட்டு சொல்ல. டேய் டேய் நீ மட்டும் இப்போ என் கையில் கிடைச்ச உன்னை அப்படியே. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ், ஏன் கத்துற? இப்போ நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? உன்னோட 2 துவாரத்தையும் புத்திக்கிட்டு இருக்கணும். இதடா மயிறு. இப்போ உனக்கு என்ன வேணும்? இல்லை இல்லை, எவ்வளோ வேணும்? நீ கேட்குற அளவுக்குலாம் என்கிட்ட இல்லை. உன் டிமாண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கட்டும். மணி வெறும் பேப்பரா? ஹாபிக்கெலாம் யாராச்சும் காசு கேட்பாங்களா? நீ வாங்குவியோ? அப்புறம் வேற என்ன வேணும்? உன்னோட பயம், அதுவும் ஹெவியா. நீ தான் இன்னைக்கு என்னோட பொழுதுபோக்கு. இப்போ மணி 2, ஷார்ப்பா 4 மணிக்கு உனக்கான லாஸ்ட் மினிட். இந்த 2 hours போய் நல்லா தூங்க வச்சுட்டு வா. ஹலோ டேய் 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 ஹலோ ஹலோ. என்னடா இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். இந்த டைமில் சும்மா கால் பண்ண மாட்டியே, என்ன மறுபடியும் வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? இல்லை, எல்லாரும் வெளியே போயிருக்காங்க. வீட்டில் நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன். நைட் டைமு, வீட்டில் வேறு யாரும் இல்லை. டேய் என்ன எவ்வளோ டியூரேஷனு? இது கொஞ்சம் சீரியஸான விஷயம். இல்லை புரியல. நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். தூங்கிட்டு இருந்தேன், ஒரு கால் வந்துச்சு. விக்னேஷ், யாரா நீ ஜோக்கர்? அந்த ஃபோட்டோவை மட்டும் டெலீட் பண்ணுறீங்களா ப்ரோ? இது வெறும் ஃபர்ஸ்ட் லுக் தான். போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டே இருக்கு. வீடியோ அளவுக்குலாம் எதுவும் இல்லையே ப்ரோ. அதான் ஏன் இருக்குல்ல, அது ஒன்று எனக்கு புதுசு. அதெல்லாம் நேச்சுரலாக இருக்கும். சரி இப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கு தாண்டா உனக்கு கால் பண்ண வேணேன். ஓ சரிதான். பேசாமல் சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? அவனுக்கு தெரிஞ்சா பெரிய ப்ராப்ளம் ஆகும். பரவாயில்லையா? ஆமாம். அதான் அவனே கால் பண்ணுறேன்னு சொன்னான்ல, வீடு பார்த்துக்கலாம். அவன் என்னடா சும்மா லாஸ்ட் மினிட்னு சைக்கோ மாதிரி பேசிகிட்டு இருக்கான். டேய் செல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் பேசாமல் தூங்குட, காலைல பார்த்துக்கலாம். டேய் அவன் தான் லைனில் வரான், எனக்கு கால் பண்ணுறேன். என்ன லைன் பிஸின்னு வருது, மொத்தத்தையும் கூட்டிட்டியோ? இல்லை, அம்மா கால் பண்ணியிருந்தாங்க. ஓ, அம்மா இந்த நேரத்தில்? சரி, டோர் நம்பர் 111 தானே, மாற்றி சொல்லலை. அப்படியே கதவு தட்டுற சத்தம் கேட்குதான்னு பாரு. கேட்கலையோ? இப்போ கேக்குதா? பாரு, எனக்கு நல்லாவே கேக்குது.
பார்த்தடா ஆண்டி ஹீரோ. டாக்டர் பொம்பளை சோக்கு. டாக்டர் குட்டி கொஞ்சம் நல்லா பயந்து மச்சா. இதெல்லாம் சர்ப்ரைஸ் டா. எனக்கு அப்போவே தெரியும், கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு. டேய் டேய், அப்புறம் எதுக்குடா ஓட்ட சட்டியில் ஒன்றுக்கு போன மாதிரி பேசுனியா? சரி, அந்த ஃபோட்டோ எப்படி கிடச்சிது? அதுவா, அன்னைக்கு கிளாஸில் மேம் கூப்பிட்டாங்கன்னு ஃபோனை வச்சுட்டு போனோம்ல, அப்போ சும்மா தானே எடுத்து பார்த்தோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஐயாவோட தண்டவாலாம் அதில் போகிற ரயிலெல்லாம். மாட்டிக்கினாரு ஒருத்தர், மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாத்தணும் கத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்தரு. நல்லா பயந்து மச்சா. ஜகாயிட்ட வேற சொல்லிட்டேனாடா. டேய், பிளானே அவனோட தான்டா. இந்த ஃபோட்டோ கூட அவன் தான் அனுப்புனான். மச்சான், இந்த மேட்டு மட்டும் ஆளுக்கு தெரியாமல் பார்த்துக்கோ. நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். அதை விடு, நைட் ஃபுல்லாக பசங்க எவனும் தூங்கலை. ஹெவி ஹார்ட் ஒர்க். எதா பண்ணு, உனக்கு தெரியாதுதா. அதான் பண்ணிட்டீங்களே, அதான் சிறப்பா. டேய் டேய் சரி சரி, ஃபோனை வைங்கடா. டேய் டேய், கட் பண்ணிடாதடா. ஹலோ. ஹலோ, உனக்கு பிரியாவை ஞாபகம் இருக்கா?